டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சார்பா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நம்ம நோட்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரம் த பிகினிங்ல நம்ம எப்படி ஒரு சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது எப்படி படிக்கணும், சிலபஸ் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குரூப் 2, 2A, 4 பொறுத்த வரைக்கும் யூனிட் 7 அண்ட் 8 வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸுக்கு சேர்த்து நம்ம நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவோட கண்டினியூஷனா இதை பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா என்ன டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, வேலூர் புரட்சி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வேலூர் புரட்சி எல்லாமே வந்துட்டு தமிழகத்தின் தொடக்க கால கிளர்ச்சிகள், அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்துல தமிழகத்தோட பங்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது நீங்க குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் 1. ஸோ நம்ம போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் கிடையாது, நம்ம மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் போட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளோ டீப்பா நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம கரெக்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட முயற்சியில எங்களோட பங்களிப்பு இருக்கும், அதே மாதிரி எங்களோட முயற்சியிலையும் உங்களோட பங்களிப்பு இருக்கணும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூஷனா என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரி ஒரு வாட்டி மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கலாம், ஒரு 2 மினிட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே, இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல இருக்கிற இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம எதுக்காக படிச்சுட்டு இருக்கோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனலா நம்ம எதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் தான். ஸோ அதுக்கான ஒரு வார் தான். ஏன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிபட்டு இருந்து அதுல டச்சுக்காரர்கள், ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி பலதரப்பட்ட வெளிநாட்டினர் வந்து இந்திய மக்களை வந்து ஒரு காலனி ஆதிக்கம் உள்ள ஒரு மக்களா அவங்க நம்ம கிட்ட அதிகாரம் செலுத்தும் போது, அவங்களோட அதிகார பிடியில இருந்து நம்ம வெளியில வரணும், நமக்கான சுதந்திரத்தை நம்ம தேடணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதை சொல்லலாம், புலித்தேவரோட புரட்சியில இருந்து சொல்லலாம். பட் அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ட் வார்ன்னு எங்கேயுமே ஐடென்டிஃபை பண்ண கிடையாது. ஸோ 1857 சிப்பாய் ரிவால்ட் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட முதல் இந்திய சுதந்திர போர்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அஜிடேஷன்ஸ், நம்மளோட உரிமை குரல் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 1757 காலகட்டங்களுக்கு முன்னதாகவே தொடங்கிருச்சு. ஸோ அதுல ஒரு பகுதியா தான் இப்போ இந்த பிளாசி போர் நடந்ததுக்கு அப்புறமா எந்த பலதரப்பட்ட இந்தியாவோட பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து பலதரப்பட்ட முறையில வந்துட்டு புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு பங்களிப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்களோட எதிர்ப்பு. ஸோ அந்த டாபிக்க பத்தி நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1757 ஜூன் 23 பிளாசி போர் நடக்குது. ஸோ இந்த பிளாசி போர் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வார்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளாசி போரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தா, வங்காள நவாப் சிராஜ் உத்தௌலா. இவர் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுறார். எதுல தோற்கடிக்கப்படுறாருன்னா, பிளாசி போர்ல 1757 ஜூன் 23 தோற்கடிக்கப்படுறார். பிளாசி போர், சிராஜ் உத்தௌலா மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேய படை தளபதியான ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்றிருந்து வரும் சிராஜ் உத்தௌலாவின் அடக்குமுறை கொள்கைகளால் அவதிப்பட்ட ஜெகத் சேத்துகள், அதாவது இந்த சிராஜ் உத்தௌலாவோட அடக்குமுறையால அவதிப்பட்டிருந்த ஜெகத் சேத், இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்காளத்துல வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சிராஜ் உத்தௌலாவுக்கு எதிரா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து அவங்களோட போருக்கு, அவங்களோட படைகளுக்கு மறைமுகமா உதவி செய்யறாங்க. சோ இந்த உதவிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, வங்காளத்தோட புதிய நவாப்பா யாரு, சிராஜ் உத்தௌலா தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வங்காளத்தோட புதிய நவாப்பா யார் நியமிக்கப்படுறாங்க, மீர் ஜாஃபர். சோ அவர் நவாப்பா நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, 2,25,00,000 ரூபாய் வந்து என்ன பண்றாங்க, 1757 இருந்து 1760க்கு இடைப்பட்ட காலத்துல வந்து வாங்குறாங்க. அப்பவே அந்த காலத்திலேயே நான் சொல்றது 1757 ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் 1757 பிளாசி போர். இதுக்கப்புறமா 2,25,00,000 வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வங்காளத்தோட புதிய நவாப்பா நியமிக்கப்பட்ட மீர் ஜாஃபர் கிட்ட இருந்து வாங்குறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லா இடத்துலயும் புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த புரட்சிகள் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிக்கு எதிரான ஆங்கிலேய நடவடிக்கைகள்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்களோட சுரண்டல், அதாவது அதிகமான வரி கட்டுங்கன்றத சொல்லலாம். அவங்களோட குடியிருப்புகளை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொன்னதா இருக்கலாம். குடியிருப்புகளுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், அவங்கள வெளியேற்றிட்டு அந்த இடத்துல ஒரு புதிய தொடக்கமா ஏதாவது கம்பெனியோ இல்ல அவங்களோட ஃபோர்ட்டையோ அவங்க பில்ட் பண்ணதா இருக்கலாம்.
ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா என்ன நடக்குது அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து வார் நடக்குது. ஸோ இந்த வார்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்களோட எதிர்ப்பு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி ஃபர்ஸ்ட் இதுதான். இது என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய முறைகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆங்கிலேயர்களுக்கு நம்மளோட இந்தியாவோட கஸ்டம் அண்ட் கஸ்டமரி ரூல்ஸ் அப்படின்றது என்னன்னே தெரியாது. இந்த கஸ்டம் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான ரிலீஜியஸ் அஸ்பெக்டா இருக்கலாம், ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸா இருக்கலாம், நம்மளோட அக்ரிகல்ச்சரல் பிளானிங்ஸா இருக்கலாம். ஸோ எதை வேணும்னாலும் இது சார்ந்து இருக்கலாம். ஸோ முதல் நிலையா என்னன்னா அது கூட பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சியுடன் தொடர்புடையது. இந்த விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் புரட்சியில முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னா மறுசீரமைத்தல். நாங்க எங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்றத பேஸ் பண்ணி முதல் புரட்சி நடக்குது. இதோட 2வது ஸ்டார்ட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமய இயக்கங்கள். எல்லா சமயம், அதாவது சமயம் சொல்றது மதம் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள். அது ஹிந்து மதத்தை சார்ந்ததா இருக்கலாம், இஸ்லாம் மதத்தை சார்ந்ததா இருக்கலாம். ஸோ இந்த சமய தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சமய சிந்தனைகளின் அடிப்படையில் சமூகத்தை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, உள்ளூர் மக்களோட விடுதலைக்காக போராடுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேலூர் புரட்சியா இருக்கட்டும், பாளையக்காரர்களோட கிளர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி தோற்கடிக்கப்படுதுன்னா ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி தான் தோற்கப்படுது. அதோட கூட எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைமை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா இந்தியா அப்படின்ற இந்த ஒரு பகுதியில மக்கள் யாரையும் ஒரு பொதுவான தலைமையா ஏத்துக்கல. அவங்கவங்க ஒரு ஒரு குழுக்களாவோ சமூகமாகவோ சமுதாயமாகவோ இல்ல அவங்களுக்குள்ள அறிவிக்கப்பட்ட ஒரு பாளையமாகவோ இல்ல ஒரு நாடாகவோ சிற்றரசாகவோ அறிவிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தலைவரை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள்னாலதான் ஆங்கிலேயர்கள் நம்மள தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடிமையா வச்சுட்டு இருந்தாங்க. சோ முதல்ல என்ன அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடுறாங்க. எதை பேஸ் பண்ணி இந்த சமய இயக்கங்கள். இதுக்கப்புறம் என்னன்னா சமூக கொள்ளை. இது வந்து ஆங்கிலேயர்களாலும் உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக இவர்கள் கருதப்பட்டனர். சோ இவங்களை பர்டிகுலரா நம்ம இந்த டாபிக் நம்ம கையில எடுத்தோம்னா இந்த ஒரு சிம்பிள் சமூக கொள்ளை அப்படின்ற ஒரு டாபிக் கையில எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு கிளாஸ் எடுக்கலாம். நம்ம ஹிஸ்டரியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சில குறிப்பிட்ட ஜாதியினரையோ இல்ல சில குறிப்பிட்ட மதத்தினரையோ சில குறிப்பிட்ட குழுக்களை சேர்ந்த மக்களையோ வந்து என்ன பண்றது அப்படின்னா குற்றவாளிகளை அறிவிச்சு அவங்கள சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. சோ இந்த மாதிரி கருதப்பட்ட மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களோட சேர்ந்து இதுக்கு எதிராக வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களின் கிளர்ச்சி. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா இங்க தலைவர்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. திடீர்னு நம்ம எல்லாம் சேர்ந்து போராடலாம், இது நம்ம கிட்ட அதிகமா வரி வசூலிக்கிறாங்க, நம்ம கிட்ட அதிகமா வந்துட்டு நம்மளோட இடங்களை விட்டு நம்மள மாறி போக சொல்றாங்க அப்படின்னு திடீர்னு என்ன பண்றது அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு புரட்சி நடத்துறது. இது வந்து பாத்தீங்கன்னா வருவாய் முறையில் மாற்றங்கள், நிலத்தை கீழ்குத்தகைக்கு விடுவது. இந்த கீழ்குத்தகை முறை அப்படின்றது என்னன்னு பார்த்தா இது அப்படியே அடுக்கடுக்கா போயிட்டே இருக்கும். இது நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், இதுக்காகவே தனியா நம்ம வந்து 12th புக்கை ரெஃபர் பண்ணும்போது டீப்பா இந்த டாபிக் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க ஒரு ஷார்ட் நோட்ஸுக்கு ஒரு 15 மார்க்ஸ் எழுதுற அளவுக்கு நீங்க இந்த இந்த டாபிக் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த இந்த டாபிக் நம்ம அந்த அப்போ எடுக்கும்போது நம்ம டீப்பா பார்ப்போம். நெக்ஸ்ட் விவசாயிகளோட கிளர்ச்சி. இப்ப பழங்குடியினர்கள் விவசாயிகள்னு பார்க்கும்போது மக்கள் பலதரப்பட்ட முறையில எப்படி அவங்களை இணைச்சுக்கிட்டு போராடினாங்க அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளோட கிளர்ச்சி. இந்த விவசாயிகளோட கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்சி இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பார்சி இயக்கம் வந்து எப்ப தொடங்கப்படுது, யாரால தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தா 1818ல ஷாஜி ஷரியத்துல்லாவால் தொடங்கப்பட்டது. யாரு? ஷாஜி ஷரியத்துல்லாவால தொடங்கப்படுது. 1839ல அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மகன் டூட்டுமியான், இந்த டூட்டுமியான நம்ம கண்டினியூஸா ஹிஸ்டரியில படிப்போம். சோ அவர் என்ன பண்றாருன்னா தலைமை ஏற்கிறார். இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தா பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறுறார். ஏன் இந்த மாதிரியான கான்செப்ட் வருது அப்படின்னா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு யார் சொல்றது? டூட்டுமியான்னு சொல்றாரு. சோ நம்ம மக்கள் முதல்ல ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கை அரசர்களிடமும் சிற்றரசர்களிடமும் ஜமீன்தார்களிடமும் பாளையக்காரர்களிடமும் பயன்படுத்துறதுக்கு அப்புறமா மக்கள் ஒரு விஷயத்த உணர ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா அவங்களோட சொந்த வாழ்விடம் இருப்பிடம் அவங்களோட நிலம் அவங்க கையை விட்டு போகுது. சோ என்ன காரணம்னு பார்த்தா பல வருஷங்களா பல ஆண்டுகளா பல தலைமுறைகளா அவங்க பயன்படுத்திட்டு வந்த விவசாய நிலங்களுக்கு அவங்க அரசர்களுக்கு வரி கட்டினா மட்டும் பத்தல. ஆனா ஆங்கிலேயர்கள் அவங்கள அடக்கி ஆளும் பொழுது அப்போ என்ன பண்றாங்க அந்த சிற்றரசர்கள்கிட்டயோ அரசர்கள்கிட்டயோ டபுள் மடங்கு வரியை வந்து இப்போ 1000 ரூபாய் வாங்குற இடத்துல
30,000 வாங்கினா அந்த அரசர்கள் அதை கட்ட முடியாது இல்லையா? அப்ப அவங்க மக்கள் மேலதான் அதை திணிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த நிலங்கள் எல்லாமே வரி கட்ட முடியாம ஆங்கிலேயர்கள் கையகப்படுத்துறாங்க. சோ இதற்கு எதிரா எழுந்த புரட்சி இயக்கங்கள் தான் இதெல்லாம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த டூட்டுமியன் என்ன பண்றாருன்னா, பொதுமக்களோட நிலத்தையும் அனைத்து வளத்தையும் எல்லாருமே ஒரே மாதிரி அனுபவிக்கணும். சோ அவங்க நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது. இவர் வந்து எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்றாருன்னா, அவங்களோட புனித குரானை பேஸ் பண்ணி இந்த விஷயங்களை சொல்றாரு. சோ வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது ஆகியன இறை சமூகத்திற்கு எதிரானது. சோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா என்ன பண்றாங்கன்னா, இந்த பார்சி இயக்கத்தோட போராட்டங்களை அவர் தொடர்ந்து முன்னெடுத்து நடத்துறாரு. இதுக்கப்புறம் 1862ல என்ன ஆகுது, டூட்டுமியான் இறந்து போறார். சோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா 1862ல இருந்து 1870க்கு இடைப்பட்ட காலங்கள்ல இந்த இயக்கத்தோட போராட்ட போராட்டமும் புரட்சியும் குறைந்திருக்கு. ஏன்னா எடுத்து நடத்திருக்காங்க தலைமை இல்ல. 1870ல தான் நோவா மியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெறுது. இவங்க என்ன பண்றாங்க, மீண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா தங்களோட போராட்டத்தை முன்னின்று நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பராசத்தில் வஹாபி கிளர்ச்சி. இந்த வஹாபி கிளர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளின் கிளர்ச்சி, வஹாபி கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்ப விவசாயிகளின் கிளர்ச்சி யார் வந்து இது பண்ணிருக்காங்க, ஷாஜி ஷரியத்துல்லான்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஆப்ஷன்ல கேட்பாங்க. இல்லையா டூட்டுமியான்னு இருக்கும், இல்லையா நோவாமியான்னு இருக்கும். அதே மாதிரி பராசத்தில் வஹாபி கிளர்ச்சி அப்படின்றது யாருக்கு சம்பந்தப்பட்டது, ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுவுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ ஒண்ணு இயரை பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்ல அது என்ன காரணத்துக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றத பேஸ் பண்ணி கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபராசத் அப்படின்றதுனா ஒரு பிளேஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, வங்காளத்துல ஃபராசத் பகுதியில 1827ல என்ன பண்றாங்க, இந்த வஹாபி கிளர்ச்சி நடக்குது. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டீட்டு மீர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். இவர் என்ன பண்றாரு, ஜமீன்தாரி முறைக்கு எதிராக வந்து போராடுறாரு. சோ ஜமீன்தாரி முறை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதிகமான வரி வசூலிப்பு, நிலம் கையகப்படுத்துதல், வரி வசூலிக்காத போது அந்த நிலத்தை வைத்திருந்தவர், குத்தகைக்கு வைத்திருந்தவருக்கு தண்டனை கொடுத்தல். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இனி மக்கள் கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இயக்கம் தொடங்கப்படுது. இது யார் வந்து தொடங்குறாங்க அப்படின்னு கேட்டா, நம்மளோட டீட்டு மீர் அப்படின்றவர் தொடங்குறாரு. சோ இது எதற்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜமீன்தாரி முறைக்கு எதிரான இயக்கம். இதுக்கப்புறம் தான் பழங்குடியினர்களோட கிளர்ச்சி. சோ பழங்குடியினர்களோட கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அரசு வனங்கள் குறித்து தனி உரிமை வேண்டும் என்று கோரியது. சோ நமக்கு தெரியும், நம்ம இப்ப பார்த்தது விவசாயிகள் கிளர்ச்சி. இது முழுக்க முழுக்க விவசாயம் சம்பந்தப்பட்டது. அந்த இதுவுமே விவசாயம் சம்பந்தப்பட்டதா. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இங்க இருக்கிறவங்க நார்மலா ஆல் கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ் ஆர் தேர் இன் த பிளேஸ். பட் இந்த பழங்குடியினர் மட்டும் சொல்லும் போது அங்க வெறும் பழங்குடியினர் மக்கள், அதாவது மலைப்பகுதிகள்ல வனங்கள்ல வாழுற மக்கள், அங்கேயும் ஆங்கிலேயர்களோட அடக்குமுறைகள் அதிகமா நீடிச்சிருந்தது. அப்போ ஏற்பட்ட கிளர்ச்சிகள் தான் இதெல்லாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்னன்னா கோல் கிளர்ச்சி. இந்த கோல் கிளர்ச்சி எங்க நடக்குது, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா ஆகிய பகுதிகள்ல சோட்டா நாக்பூர். இந்த சோட்டா நாக்பூர் பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த கொஸ்டின் இல்லாம எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் வராது. இந்த கோல் கிளர்ச்சி, ஒடிசா அண்ட் சோட்டா நாக்பூரை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, நான் இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அகைன் ரிப்பீட் பண்றேன். சோ சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்ஃபுங் ஆகிய பகுதிகளில் வந்துட்டு 1831 டு 32 ஆண்டுகள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, மிகப்பெரிய கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்றாங்க. அது பேர் தான் கோல் கிளர்ச்சி. இந்த கோல்ன்றது அப்படின்னு கிடையாது. அந்த பழங்குடியின மக்களோட குழுக்களுக்கு பேர் கோல் இன மக்கள். சோ இந்த பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில நடந்தது. இந்த கோல் கிளர்ச்சி யாரோட தலைமையில நடந்ததுன்னா, இந்த கோல் இன மக்களோட தலைவர் இருக்காருங்க இல்லையா, பிந்த்ராய் மற்றும் சிங்ராய், அவங்களோட தலைமையில தான் இது நடக்குது. சோ சோட்டா நாக்பூரின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் விட்டிருந்தார். இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பழங்குடியின மக்களை வந்து கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து அவங்களோட சொந்த இடங்கள்ல இருந்து வெளியேற்ற வைக்கிறாங்க. சோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கோல் இனத்தவரிடம் வந்து மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. நீங்க ரீசெண்டா நியூஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா கூட தெரியும். இந்த மாஞ்சோலை அப்படின்ற ஒரு கிராமம். அந்த மாஞ்சோலை கிராமத்துல கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்தே அவங்க அங்க இருந்து நீலகிரியில அந்த அந்த பிளேஸ்ல வந்துட்டு என்ன பண்றாங்க, டீ எல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து குத்தகை முடியறதுக்கு முன்னாடியே இனிமே இந்த முறை இருக்காது. இது வனங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா நாங்க அறிவிச்சிட்டோம். அதனால நீங்க இனிமே இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்ப திடீர்னு ஒரு இனக்குழுக்கள் மக்களை திடீர்னு வெளியேற்றணும்னா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்க போய் தங்குவாங்க, அவங்களுக்கான ஷெல்டர் என்ன, இதெல்லாம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது நம்ம இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறமும் நம்ம இந்த 2024ல கூட இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா கம்யூனிகேஷனும் இருக்கு. அப்பவே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. ஆனா இந்த 1800கள்லாம் எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. அப்ப மக்களோட சிச்சுவேஷன் என்னவா இருந்திருக்கும்? ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கும். சோ இது அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுது? ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிரா அவங்கள வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவும், நிலப்பிரபுகளுக்கு எதிராகவும் என்ன பண்ணுதுன்னா, கோபத்த தூண்டுது. சோ இது என்ன ஆகுது? ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெளியாட்களோட சொத்துக்கள் மீதான தாக்குதல்கள், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் போராட்டம் நடத்துறாங்க. இவங்களோட போராட்டத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல் இன மக்களிடையே நடக்குது. இந்த கோல் இன மக்கள் பழங்குடியின மக்கள். இவங்களோட போராட்டத்தோட வெளிப்பாடா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்தவங்கள தாக்குறது, வெளியாட்கள தாக்குறது, அவங்க கிட்ட கொள்ளையடிக்கிறது, குழுவா சேர்ந்து எல்லா இடத்துலயும் கலவரம் பண்றது. இதெல்லாம் என்னவா தெரிவிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரா அவங்களோட போராட்டமா இத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிப்படுத்துறாங்க. சோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த டாபிக்ல நம்ம ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஷாஜி ஹரியத்துல்லாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாரசி இயக்கம். மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பாரசி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. 1818ல. ஷாஜி ஷரியத்துல்லாவின் மறைவுக்கு பின் அவரது இடத்திற்கு வந்தவர் யார்? யார் பாரசி இயக்கத்தை எடுத்து நடத்தியவர்ன்னு கேட்டா டூட்டு மியான். இந்த டூட்டு மியான் என்பவர் யார் அப்படின்னு கேட்டா, நம்மளோட பாரசி இயக்கத்தை நடத்தினவர் ஷாஜி ஹரியத்துல்லாவோட மகன். அத மறந்துடக்கூடாது. இப்போ கான்செப்ட்டா காரணமும் கூற்றும் சொல்லி கேட்பாங்க. அதுல காரணத்தை வந்து பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறியவர் டூட்டு மியான். இதுல கூற்றுல என்ன சொல்லுவாங்க? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்பது டூட்டு மியானின் கருத்து. அப்ப காரணமும் கூற்றும் சரியா இருக்கா? சோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி எந்த வருடம் டூட்டு மியான் மறைந்தார் அப்படின்னு கேட்டா 1862. 1870களில் பாரசீக இயக்கத்தை எடுத்து நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா நோவா மியான். ஸோ இந்த மாதிரி படிக்கும் போதே நம்ம ஒன் வேர்டு சேர்த்து படிச்சுக்கணும். இந்த நோட்ஸ் நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல இதை அப்படியே எழுதிக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து 15 மார்க்ஸோ இல்ல வந்துட்டு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸோ நம்மளுக்கு மெயின்ஸ்ல கேக்குறாங்க அப்படின்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்படிதான் நீங்க மெயின்ஸுக்கும் நோட்ஸ் போட்டு படிக்கணும். இந்த பேஜ் நல்லா நீங்க கவர் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபராசத்தில் வஹாபி கிளர்ச்சி, இது வந்து மேட்சஸ்ல கேட்பாங்க கண்டிப்பா. விவசாயிகளின் கிளர்ச்சி, வஹாபி கிளர்ச்சி, பழங்குடியினர்கள் கிளர்ச்சி, அதுல வந்து கோல் கிளர்ச்சி, இன்னொன்னு வந்துட்டு சாந்தலர்களின் கிளர்ச்சி. இது நாலுத்தையும் என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன்ல கொடுத்துட்டு ஒண்ணு இயர் கொடுக்கலாம், இல்ல அது என்ன காரணத்துக்காக அதை வந்து கொண்டு நடத்துனாங்க அப்படின்றத கேட்கலாம். அப்படி இல்லாட்டி யார் அதுக்கு தலைமை ஏற்றாங்க அப்படின்றத பத்தி கேட்கலாம். இல்ல காரணமும் கூற்றும் கொடுத்துட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு நிலப்பிரபுகளுக்கு எதிராக போராடியவர்கள் வஹாபி கிளர்ச்சி மக்கள். சோ அப்படின்னு காரணத்தை கொடுத்துருவாங்க. கூற்றுன்னு போட்டு ஏதாச்சும் வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டு திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டிட்டு மீர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். காரணமும் கூற்றும் கரெக்டா இருக்கா? அப்போ இந்த மாதிரியும் கேட்பாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாரசி இயக்கமும் வஹாபி கிளர்ச்சியும் இஸ்லாமியர்களால தொடங்கப்பட்டது. அப்ப காரணமும் கூற்றும் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துட்டு இது என்ன பண்ணுவாங்க கூற்றுல வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டிட்டு மீர் என்பவர் இதை கூறினார் அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றார்னு கேட்பாங்க. அப்ப காரணமும் கூற்றும் ஒன்னா இல்ல. ஆனா நம்ம எந்த இடத்துல லாக் ஆகும் அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இஸ்லாமியர்களோட கிளர்ச்சி. சோ அப்ப என்ன பண்ணணும், காரணமும் கூற்றுக்கும் படிக்கிற மாதிரியும் சேர்த்து நம்ம படிக்கணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் போட்டு படிச்சீங்கன்னா கம்பேர் பண்ணி படிக்க கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பழங்குடியினர்களோட கிளர்ச்சியில கோல் கிளர்ச்சியோட ஒன் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ இந்த கோல் கிளர்ச்சி எந்த இடத்தில் நிகழ்ந்ததுன்னு கேட்டா சோட்டா நாக்பூர். இந்த சோட்டா நாக்பூரை மறந்துடவே கூடாது. கோல் கிளர்ச்சியோட வருஷம் பாத்தீங்கன்னா 1831 டு 1832. ஆப்ஷன்ல 31 இருந்ததுன்னா 31 டிக் பண்ணுங்க, இல்ல 32 இருந்ததுன்னா 32 டிக் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். இது இப்படி மேட்சஸ்ல கேட்பாங்க. இந்த பக்கம் பிந்த்ராயின்னு கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் அந்த கிளர்ச்சிகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம மேட்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதை ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எம்சிக்யூ தனியா போடும்போது நான் உங்களுக்கு அதை மேட்ச் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, எதனால இந்த கோல் கிளர்ச்சி வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
எதுக்காக? அதிகமாக வட்டிக்கு பணம் கொடுக்கிறதுனால. கோள் கிளர்ச்சி தொடங்கப்பட்டதற்கான காரணம், கோள் கிளர்ச்சி எழுந்ததற்கான காரணம், இல்ல கோள் கிளர்ச்சி ஏற்பட்டதற்கான காரணம்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? இந்த பக்கம் பொதுமக்களிடம் வாடகை அதிகமாக வசூலித்ததுன்னு ஆப்ஷன் ஏல ஒண்ணு இருக்கும். ஆப்ஷன் பில என்ன இருக்கும்? ஜமீன்தாரி முறைக்கு எதிரானதுன்னு இருக்கும். ஆப்ஷன் சில என்ன இருக்கும்? அதிகமா வட்டிக்கு பணம் கொடுத்ததுனால அவங்களோட சொந்த இடத்தை விட்டு வெளியேற சொல்றாங்கன்னு இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன? எல்லாரோட உரிமைக்காக தான் போராடுறாங்க. எல்லாரோட உரிமையும் ஒவ்வொன்னும் பேஸ் பண்ணியிருக்கு. அது நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப கோள் கிளர்ச்சி எதுக்காக? அதிகமா வட்டிக்கு வாடகை வசூலிக்கிறாங்க. அத குடுக்க முடியல. ஆனா சொந்த இடத்துல இருந்து மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கு எதிரா நடந்தது தான் இந்த கோள் கிளர்ச்சி. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா, நம்ம பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் நம்மளால ஈஸியா கவர் பண்ண முடியும். ஸோ இதுவரைக்கும் நீங்க வீடியோவ எப்பவுமே நம்ம சேனல்ல எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் கட் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம பிலிம்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி வீடியோஸ் போடல. நம்ம மெயின்ஸையும் பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால எந்த வீடியோவும் கட் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சேனலை வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்க. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க, கால் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புக்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ்க்குமே நாங்க தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. ஸோ உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சீக்கிரமா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ கிளாஸஸ் லான்ச் பண்ணுறோம். இன்னும் ஒன் வீக்குள்ள நம்மளுக்கு அதோட அனௌன்ஸ்மெண்ட் தனியாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரீ கிளாஸ்ல யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லிங்க் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப்ல லிங்க் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 1 hour to 2 hour பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்றோம். அதனால நம்ம சேனல்ல ரெகுலரா நம்மளோட அப்டேட்ஸை பாருங்க. நம்மளோட வீடியோவையும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாம, கட் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.